அடுத்ததா 11ஆம் ராசியான கும்பத்துக்கு கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் சார்? அதாவது நம்மளுடைய காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடமான கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, இரத்த உறவுகள் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். நல்ல மாற்றமா இருக்கும். எனக்கு உறவுகள் எல்லாமே பக்கபலமா இருக்காங்க. எப்படி நம்ம தனுசு ராசிக்கு சொன்னோமோ, அதே மாரி லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரு பாதுகாப்பு இருக்கும். எப்படி நம்மளுடைய சிஎம்மா இருக்கட்டும், பிஎம்மா இருக்கட்டும், மற்ற அமைச்சர்களா இருக்கட்டும், இல்லாட்டி நம்மளோட குடியரசுத் தலைவரா இருக்கட்டும், இவங்கலாம் எங்கேயாவது பாதுகாப்பு இல்லாம போறாங்களா? எல்லா பக்கமும் அவங்களுக்கு ஒரு ஏன்னா, அவங்க நம்ம நாட்டை பாதுகாக்கக்கூடிய, நம்மளுடைய நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய செயல்பாடுகள் முதன்மையான நபர்களாக இருக்காங்க. ஸோ, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா பாதுகாப்பு வேணும். அதே மாரி தான் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களும் குடும்பத்தை பேணி காத்து, குடும்பத்தை எப்படி ஒரு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகணுங்கிற ஒரு அமைப்பை கொண்ட கும்பராசிக்காரங்க, தனிச்சு விடப்பட்ட ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிருக்காங்க. உறவுகளால் ஏமாற்றப்பட்டு, நட்புகளால் ஏமாற்றப்பட்டு, நான் விரும்பி காதல் பண்ணி கல்யாணம் முடிச்சேன். என் கணவர் இப்ப என்னை காதல் பண்றத விட்டுட்டு, காதல வேற பக்கம் குடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் என்ன பண்ணேன்னே தெரியல. கணவரால் ஏமாற்றப்பட்ட கும்பராசி என்பவர்கள் அதிகமான பெண்கள் உறுதியாக இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட நபர்களுக்கு எல்லாமே ஒரு பாதுகாப்பு கிடைக்க போகுது. குடும்ப ஸ்தானத்துக்கும் பாதுகாப்பு. அதேபோல நிம்மதியான தூக்கத்துக்கும் ஒரு நல்ல ஒரு வழிவகுக்கக்கூடிய செயல்பாடுகள் கிரக ரீதியாக நம்முடைய கும்பராசி அன்பர்கள் உறுதியா சந்தோஷமா இருக்க போறாங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. அது முதல் குழந்தையாக இருந்தால் ஆண் குழந்தை, இரண்டாவது குழந்தைக்காக காத்திருந்தால் உறுதியாக கிரக ரீதியாக கோச்சார கிரக அமைப்பு ரீதியாக சொல்வதாக இருந்தால் இரண்டாவது குழந்தை பெண் குழந்தை. ஐயா மூணாவது குழந்தை உண்டா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. மூணாவது குழந்தைக்கும் காத்திருந்தா மூணாவது குழந்தையும் ஆண் குழந்தையாக தான் இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அமைப்புகள் கிரக ரீதியாக உண்டு. அதே போல் தன்னுடைய குழந்தைகள் தன் பேச்சை கேட்கல, என் குழந்தை என் பேச்சவே கேட்க மாட்டேங்காங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணுற கும்பராசி நம்மளுடைய பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக இனிமேல் உள்ள மன அழுத்தம் குறையும், மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும், ஒரு சந்தோஷமான நிலையை உறுதியாக சந்திக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். பண வரவுகள் மிக சிறப்பாக இருக்க போது அதில் அவங்க கவலைப்பட தேவையே இல்லை. சார், கும்பராசிக்காரங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இவங்க இதுலலாம் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். இவங்களுக்கான வழிபாடு. கும்பராசி என்பர்கள் இந்த மாதம் மட்டும் தற்பெருமைக்கு ஆளாகக்கூடாது. நான் என்னால் முடியும், நான் என்ன செய்யும், என்னால் மட்டும்தான் முடியும், நான் தான் செஞ்சு முடிப்பேங்கிறத வெளிப்படையாக சொல்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் இவங்களை உணர்ச்சி வசப்பட வச்சு நீங்கள் தான் பெரிய ஆள், நீங்கள் தான் மிகப்பெரிய நல்லவர், நீ தாம்மா இந்த வீட்டுக்கு பெரிய முக்கியமான ஆள் அப்படின்னு இவங்களை புகழ் உச்சிக்கு கொண்டு போகிற மாதிரி கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, தேங்காவை எப்படி சுற்றி 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 டம்முன்னு விடலை போடுறோமோ அதே மாதிரி இவங்களை ஒரு உயரத்தில் கொண்டு போய் பட்டுன்னு விடலை போட்டு முடிச்சுவாங்க. அப்போ கொஞ்சம் புகழ்ச்சியும் சரி, அதே போல் இவங்க ஒரு தற்பெருமையும் சரி கொஞ்சம் நிதானமாக வைத்துக்கொள்ள வேண்டும். பொறுமையாக இவங்களுடைய செயல்பாடில் இவங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்க போகுது. அதை இவங்க உணர்வுபூர்வமாக அனுபவிச்சுட்டு இவங்களுக்கான விஷயங்கள் மட்டும் செஞ்சாங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும், மகிழ்ச்சி மட்டும் இருக்கும், சிறப்பாக வாழலாம். இவங்க இந்த மாதத்தில் சித்தர்கள் வழிபாடை ஃபாலோ பண்ணும்போது சிரமம் இல்லாத வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை உறுதியாக உண்டு. சார், காலச்சக்கரத்தினுடைய கடைசி ராசி மீன ராசி. மீன ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்க போகுது? 12ஆம் ராசியாக இருந்தாலும் எதுக்கும் சலைச்சவங்க இல்லை அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு கார்த்திகை மாதம் என்ன மாதிரியான நல்ல பலன்கள் எல்லாம் கொடுக்க இருக்கு? அதாவது நம்மளுடைய காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம் சொல்கிறோம். 12ஆம் இடம் தான் எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம். நிம்மதியான தூக்கம், அன்பான கணவன் மனைவி உறவு, அதே போல் பார்த்திங்கன்னா பயணங்கள். இந்த மூணுமே யாராவது வேண்டாம்னு சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம். ஏன்னா இந்த மூணுமே எல்லா மனிதர்களுக்கும் வாழ்நாளில் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையும் முக்கியம். இதில் ஒன்று கண்டிப்பாக மிகைப்படுத்தும், ஒன்று குறைப்படுத்தும், அது வேறு விஷயம். ஆனால் மூணுமே முக்கியம். அதே மாதிரி பொறுமையின் சிகரம்னா அது மீன ராசி தான். ஏன்னா வாங்கடா சுற்றி முடிச்சு வாங்க, நான் பொறுமையாக உட்காந்துருக்கேன், 12 ராசியில் நான் தான் 12ஆவது ராசி, நான் பொறுமையாக உட்காந்துருக்கேன்னு சொல்லி ராசியின் அடிப்படையிலேயே பொறுமையை அவங்க காட்டுறாங்க. ஸோ அந்தளவுக்கு பொறுமையை மிக அதிகமாக வைத்து கொண்டு வாழக்கூடிய நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6-7 மாத காலமாக எந்த அளவுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கணும் அந்த அளவுக்கு நிம்மதி இல்லாமல் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பங்காளிகள், கூட்டாளிகள், உறவு முறையில் உள்ளவர்கள், உறவே இல்லாதவர்கள் எல்லாருமே யார் யாரெல்லாம் இழுத்து போட்டு அடித்தா இவன் அடிதவங்கன்னு சொல்லி வடிவல் படத்தை சொல்லுவாங்களே,
டேய் வாடா இவனை தூக்கிட்டு போய் அந்த ஊர்ல வச்சு அடிப்போம், எவ்வளவு வாடா தூக்கிட்டு அடிச்சாலும் போய் தாங்குவான். தாங்குறான்டா அப்படிம்பாங்கல்ல. அதே மாதிரிதான் இந்த ராசிக்காரன் என்ன அடிச்சாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்பா இவனை நம்ம என்னெல்லாம் செய்வோம் அப்படின்னு கிரகங்கள் அதோடைய கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நம்மளுடைய சனி பகவான் தீற்றப்பட்ட பயங்கரமான பட்டையார். அவர் தீற்ற ஒவ்வொரு விஷயமும் அடுத்து பிரகாசமா இருக்கும். அது வேற விஷயம். ஆனா இப்ப இருக்கணும்ல, தீட்டிக்கிட்டு இருக்கும்போது வலிக்கும். வலிக்கும்ல அந்த வேதனை, அந்த கஷ்டம். நான் ரொம்ப பாசம் வச்சேன், ரொம்ப அன்பு வச்சேன், நீ ஏமாத்திட்டியப்பா. அந்த வலி வேதனை அந்த உணர்றவங்களுக்கு தானே தெரியும். அந்த வலியின் வேதனையை துடிக்கிற நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு மன மகிழ்ச்சிகளையும் அதிகமான சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் கிரகங்கள் கொடுக்க போகுது. அதே போல் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்கன்னா கட்டாயமாக வேலை கிடைக்கும். இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அரசாங்க வேலையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து நீ அரசாங்க வேலையில் உட்காருன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கும். நான் அரசாங்க வேலையில் தான் இருக்கேன், ரொம்ப நாளாக என்னுடைய ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கேன், கிடைக்க மாட்டேங்கி, நிறைய டாமினேஷன் பண்ணுறாங்க, நிறைய டிப்ரெஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மன அழுத்தத்தில் இருக்கேன், கவலையே பட வேண்டாம். கார்த்திகை மாதம் முதல் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான ஒரு வேலை வாய்ப்பு உருவாகக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்குது. பதவி உயர்வும் கிடைக்கும், நல்ல மாற்றங்களும் கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வம்பு வழக்குகளில் செய்யாத தப்புக்கு செஞ்ச மாதிரி இவங்களை ஒரு பின்பத்தை உண்டாக்கி இவங்க லாக் பண்ணி உள்ளே வச்சிடலாம், காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே வச்சிடலாம், இல்லை லைஃப்பில் வீட்டுக்குள்ளேயே கதவை பூட்டி வச்சிடலாம்னு சொல்லி எத்தனை பேர் பிளான் போட்டிருப்பாங்களோ அது தெரியாது. நான் அத்தனை பிளான்களும் அத்தனை விஷயங்களும் முறியடிக்கப்பட்டு இவர்களால் முடிந்த நல்ல விஷயங்களை மேலும் மேலும் மீண்டும் என்ன பண்ணுவாங்க செய்யக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போது. குடும்ப உறவு ஒற்றுமையாக போகுது, புதிய புதிய வருமானங்கள் கிடைக்க போது, மிகப்பெரிய மாற்றங்களை நம்முடைய மீனராசி என்பவர்கள் பெறப்போகிறார்கள் என்பது உண்மை. மீன ராசிக்கான நல்ல பலன்கள் எல்லாம் சொன்னீங்க. இந்த மாதம் இவங்க எதுலெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும், தொடர்ந்து இவங்களுக்கான வழிபாடு? நம்மளுடைய மீனராசி என்பவர்கள் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்கிறாங்கன்னா அதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஒரு வேலையில் 2 பேர் நபர்கள் அல்லது 3 நபர்களுக்கு இவங்க பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, இவங்க எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் அவங்க டீச்சிங் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அங்கே நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா இவங்க சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க, இவங்க ஒரு வாத்தியாராக உணர்வுபூர்வமாக உணர்ந்து சொல்லி கொடுப்பாங்க. இவங்களுடைய வேலையை கற்றுக்கொள்ள வந்த நபர்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க, ஏதாவது தேவையில்லாத வாதங்கள் செய்வாங்க, ஒரு டிப்ரெஷன் உண்டு பண்ணுவாங்க. ஸோ அதில் மட்டும் இவங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் நிதானமாக செயல்பட்டாங்கன்னா நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் உண்டு. நம்மளுடைய மீன ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் ஐயப்பன் வழிபாடு பின்பற்றுவது மூலமாக அனைத்து விதமான ஐயங்களும் போக்கி கவலைகளையும் போக்கி நம்முடைய சபரிமலை நாதன் சங்கடங்கள் இல்லாத வாழ்க்கையாக கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. சரி, இந்த 12 ராசிக்காரங்களுக்கான பலன்கள் பார்த்தோம். 12 ராசிக்காரங்களுமே இந்த மாதம் என்ன மாதிரியான மந்திரங்கள் பாராயணம் பண்ணா ரொம்ப நல்லதா இருக்கும் உங்களுடைய? அதாவது பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்கான வழிபாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இந்த 12 ராசி அன்பர்களும் இந்த கார்த்திகை மாதத்தில் காலை எழுந்தவுடன் சுவாமியே சரணமையப்பா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா, இந்த 2 மந்திரங்களை தன்னுடைய காலை வேளையில் குளித்து முடித்தவுடன் அவர்களுடைய கோவில், அதாவது பூஜை ரூமில் சொன்னாலும் சரி, கோவில்களில் போய் சொன்னாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல குளித்து முடிச்சுட்டு அடுத்த செகண்ட் இவங்க இந்த விஷயங்களை சுவாமியே சரணமையப்பா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா, இந்த 2 மந்திரங்களை சொல்லுபவர்களுக்கு சகல சங்கடங்களும் உறுதியாக நீங்கி மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். நம்முடைய அன்பு நேயர்கள் உறுதியாக வார்த்தைகளாக சொல்வதும் மட்டுமல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனலில் யார் யாரெல்லாம் ஐயப்பனையும் நம்முடைய ஆறுபடை நாயகனான முருகனையும் நேசிக்கிறார்களோ அனைவரும் தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக எஸ்எம்எஸ் மூலமாக தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். பதிவிடுற அத்தனை பேருக்கும் பரிபூர்ண ஆற்றல் நம்முடைய ஐயப்பனும் முருகனும் கொடுப்பாங்கிறத நானும் வேண்டிக் கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு எனது மனதார நன்றியை குறிக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ, ரொம்ப நன்றி.